அடுத்து இந்தியாவின் தொழில்துறை பிரச்சனைகள் பற்றி விவரி. எலாபரேட் தி இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா. ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னும் போது வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல எப்படி இருந்தது அப்போ சுச்சுவேஷன் வந்து, ஸோ அப்போ ஜிடிபியில் எப்படி கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கு, இப்போ ப்ரெசென்டா சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, சதர்ன் ஸ்டேட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, நார்தன் ஸ்டேட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி மென்ஷன் பண்ணோம். ரேர் எர்த் மெட்டீரியல் இருந்து ஸோ அதுக்கப்புறம் நம்ம இம்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இண்டஸ்ட்ரி வந்து இருக்கு அப்படின்றது பெரிய ஒரு டிராபேக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதுல வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். வந்து ஸோ அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாக வந்து ஜெனரேட் பண்றது சர்வீஸ் செக்டாரா அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டாரா, இண்டஸ்ட்ரியல் செக்டார் தான் அப்படி சொல்லி பார்க்குறோம். பட் அதை வந்து இம்ப்ரூவ் பண்றது கவர்மெண்ட் இப்போ என்னென்ன வே ஃபார்வர்ட் என்ன எடுத்திருக்காங்க, அந்த முத்ரா ஸ்கீம் பத்தி சொல்லலாம் வந்து. ஸோ அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஸ்கீமை பத்தியும் சொல்லலாம் வந்து. ஸோ அந்த இது அப்புறம் மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் இந்தியா ப்ரோக்ராம் வந்து சொல்லலாம் வந்து. இதெல்லாம் வந்து அதுல கொண்டு வரலாம். இந்தியாவில் பசுமை பிரச்சனை, சுற்றுச்சூழல் மற்றும் சூழலில் தாக்கல் பற்றி விவாதிக்கும். டிஸ்கஸ் என்விரான்மெண்டல் இக்காலஜிக்கல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா வந்து. ஸோ அப்போ கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேர்ந்து என்ன பிரச்சனை வருதுன்னா என்விரான்மெண்டல் அண்ட் எக்காலஜிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைபிரிட் வெரைட்டிஸ் வந்து யூஸ் பண்ணது. அப்போ வந்து நம்ம நேட்டிவ் சீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணது, இரிகேஷன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணது, அப்போ வாட்டர் அதிகமாக எடுத்து பயன்படுத்தினது வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி இல்லாத டெக்னாலஜிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணது. அப்புறம் சாயிலோட ஃபெர்டிலிட்டி வந்து குறைஞ்சது வந்து. திருப்பி அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம எதை டிபெண்ட் பண்ண ஃபெர்டிலைசரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. இந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சொல்லி பார்க்குறோம். இது வந்து நம்ம என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இக்காலஜி டாபிக் பார்க்கும்போது இது வந்து அட்ரஸ் பண்ணிக்கலாம். இந்தியா நீர் ஆதாரங்களின் பாதுகாப்பு மற்றும் பயன்பாட்டின் தேவை குறித்து விவாதி. டிஸ்கஸ் த நீட் கன்சர்வேஷன் ஆஃப் யூட்டிலிட்டி ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ் இன் இந்தியா வந்து. ஸோ வாட்டர் ரிசோர்சஸ் இந்தியாவில் என்னென்ன இருக்கு அண்ட் கிரவுண்ட் வாட்டர் வந்து ஃபாஸ்டா டிக்ளைன் ஆகிட்டு இருக்க ஸ்டேட் எது அப்படின்னா தமிழ்நாடு அண்ட் பஞ்சாப் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ காரணம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்க்காக நம்ம அக்ரிகல்ச்சருக்காக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வந்து. ஸோ அப்போ இது எப்படி கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னும் போது வந்து என்னன்னா அப்போ வாட்டர் அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய கிராப்ஸ் வந்து நம்ம கல்டிவேட் பண்றது குறைச்சிக்கணும், அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக வாட்டர் கன்சியூம் பண்ணக்கூடிய வாட்டர் வந்து கம்மியாக கன்சியூம் பண்ற கிராப்ஸை கல்டிவேட் பண்ணலாம். அதே மாதிரி மாடர்ன் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொட்டு நீர் பாசனம் அப்படின்றத நம்ம வந்து பயன்படுத்தலாம் வந்து. ஸோ அப்போ என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்து இருக்கு ஸோ அது அப்படியே எழுதிட்டு ஸோ இது யூஸ் பண்றது மூலியமா வாட்டர் வந்து கன்சர்வ் பண்ணலாம், இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம், நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஸோ அதை அப்படியே மென்ஷன் பண்ணலாம். அப்புறம் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க வாட்டர் கன்சர்வேஷனுக்காக. அப்போ மழைநீர் சேகரிப்பு அதெல்லாம் ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்றதே கிடையாது வந்து. பட் நம்ம இதெல்லாம் கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் பண்றது ரொம்ப அவசியம் வந்து. அப்புறம் ஏரி குளத்துல வந்து தூர்வாடுறது அண்ட் புதுசாக நீர்நிலைகளை உருவாக்குறது அப்படின்னு கிடையவே கிடையாது வந்து. ஏன்னா லேண்ட் வந்து நமக்கு வந்து கம்மியா இருக்கு, ஹை டென்சிட்டி ஒன் ஆஃப் த சதர்ன் ஸ்டேட்டா வந்து நம்ம தமிழ்நாடு இருக்கிறதுனால ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு, வாஸ்ட் லேண்ட் இருக்கும். ஸோ அங்கே ஃப்ளட்டட் ஆகும்போது ரிவர் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு புதுசா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குளம், ஏரியை வந்து உருவாக்கலாம். அப்போ அந்த இடத்துல வாட்டர் நம்ம ஸ்டோர் பண்றது மூலியமா என்ன ஆகும்னா திருப்பி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான். அடுத்து சம்பல் படுகையில் காணப்படும் நிலப்பரப்பை பற்றி விவாதிக்கும் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளத்தாக்குகளை கண்டறிவோம் வந்து. So, discuss the topography of Chambal Basin and the trace the ravines present in Tamil Nadu. So, the ravines are பள்ளத்தாக்கு தான். ஆனா ரொம்ப ஸ்டீப்பா இருந்தா அது என்ன சொல்லணும்னா ravines அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்ப ஸ்டீப்பா இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள் தமிழ்நாட்டுல அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப காவிரியா இருக்கட்டும், இந்த அதே மாதிரி தாமிரபரணியா இருக்கட்டும், இந்த ரிவர்ல பள்ளத்தாக்குகள் எங்கெங்க இருக்கு. அந்த பள்ளத்தாக்குகள் ஊட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து இருக்கும். வந்து என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி அந்த இடத்துல சோ அது மூலமா வந்து டேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக் டேம் மாதிரி ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு நீர் தேக்கங்கள் அப்படின்றது உருவாக்குறது அப்படின்றது பண்ணலாம். வந்து அதே மாதிரி இப்ப பிரசன்ட் அந்த டோபோகிராஃபில வந்து ட்ரேசஸ் ஆஃப் ravines present in தமிழ்நாடு வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம சாம்பல் பேசின் அப்படின்றது வந்து ravensக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இந்தியால வந்து இருக்கு அப்படி பார்க்கணும். நம்ம இந்தியன் ஜியோகிராஃபி பார்க்கும்போது இதை பார்க்கலாம். இதை அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம தமிழ்நாடு ரிவருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எழுதணும் அப்படின்னா கரெக்டா இருக்கும். சில இடத்துல வந்து நம்ம மேட்ச் பண்ணி தான் எழுதுற மாதிரி இருக்கும். வந்து ஏன்னா சாம்பல் பேசின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம இந்தியன் ஜியோகிராஃபில சாம்பல் ரிவர், அந்த பேசின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ravines அப்படின்றது எப்படி இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, சோ அதை பத்தி அங்க பார்க்கணும். அதை அப்படியே எடுத்து வந்து நம்ம மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப தமிழ்நாட்டில் இருக்க ரிவர்ஸ் அப்படின்னும் போது எந்தெந்த ரிவருக்கு வந்து இது வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னா என்னன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து மலைப்பாங்கான பகுதி இருக்கணும், அப்ப ரொம்ப ஸ்டீப்பா இருக்கணும். எப்பன்னா மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அந்த இடத்துல ஆர்ப்பரித்து கூட்டம் வந்து பார்க்க அருவி மாதிரி இருக்கும் வந்து, ஆனா அருவி கிடையாது வந்து. சோ அது வந்து என்ன சொல்லணும்னா ravines அப்படி சொல்லி பள்ளத்தாக்கு அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இந்த பள்ளத்தாக்கு கிரியேட் ஆனது எங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு நம்ம இதை பார்க்கும்போது நம்ம அங்க கன்க்ளூட் பண்ணிடலாம் அந்த ஜியோகிராஃபி ஓரியன்டா. அடுத்து describe the bottom relief features of the Arabian Sea வந்து அரபிக்கடலின் கடலடி நிலத்தோற்றத்தினை விளக்குக அப்படி சொல்லிட்டு வந்து இது நம்ம இந்தியன் ஜியோகிராஃபில பாக்குற மாதிரி பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் அண்ட் அரேபியன் சி வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது என்னன்னா அந்த ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் வந்து பாட்டம் ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் அரேபியன் சி அப்படின்னும் போது அந்த நம்ம பிளேட் வந்து அப்ப அந்த அங்க இருக்கக்கூடிய பாறை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த பசால்டிக் ராக் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அந்த ராக் வந்து அதுல வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபியூச்சர்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் பாட்டம் அப்படி சொல்லி எடுத்துக்கும் போது இது எப்ப ஃபார்ம் ஆச்சு வந்து அந்த இந்தியன் ஆஸ்திரேலியன் பிளேட் இருக்குல்ல, அதுல இருந்து அந்த இந்தியன் பிளேட் வந்து மேல நகர்ந்து வந்து மோதினதுக்கு அப்புறம் இந்த சைடு இந்தியன் ஓஷன்ல
இருக்கக்கூடிய இந்த பார்ட் வந்து அரேபியன் சி அப்படி சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ அதனுடைய பாட்டம் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாலிக் நாடல்ஸ் வந்து கிடைக்கிறது. ஸோ அதை வந்து சொல்லலாம் வந்து. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி மவுண்டைன் அந்த என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இமாலயாஸோட எக்ஸ்டென்ஷனா நம்ம எதை பார்க்கறோம் அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் சி வந்து பார்க்குறோம் வந்து. ஸோ அந்த மாதிரி இந்த சைடு இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் ஃபார்ம்டு பை வந்து லட்சத்தீவு அப்படின்னும் போது என்னன்னா அந்த முருகை பாறைகள் இருக்கு. அப்போ ஐலாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்க கிடையாது அப்படின்னா இங்க இருக்கிற மாதிரி அந்த டெக்டானிக் ஆக்டிவிட்டினால ஃபார்ம் ஆன ஐலாண்ட்ஸ் வந்து எங்க கிடையாதுன்னா அரேபியன் சீல வந்து கிடையாது, பாட்டம்ல கிடையாது அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்போ டெக்டானிக் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக நடக்கக்கூடிய ரீஜனா எது இருக்கு அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இருக்கு. ஸோ டெக்டானிக் ஆக்டிவிட்டி பெருசா இல்லாம ஒரே ஒரு பிளேட், அது எந்த பிளேட் அப்படின்னா ஆப்பிரிக்கால இருந்து ஆரம்பிச்சு ஆப்பிரிக்காவோட ரிஃப்ட் வேலிஸ் இருக்கும். ஸோ அங்க இருந்து ஆரம்பிச்சு ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்து முடியுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால் ஒட்டி இந்தோனேஷியன் ஐலாண்டுக்குள்ள அந்த இடத்துல வந்து முடியுது. ஸோ அப்போ ஒரு ஸ்டேபிளான வந்து பாட்டமா எங்க இருக்கு அப்படின்னா வந்து அரேபியன் சி இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ கம்பேரிட்லி வந்து சுனாமி வரக்கூடிய ரீஜனா அதே பிளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிமோஸ் அதிகமா நடக்கக்கூடிய ரீஜன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷனுடைய ஈஸ்டர்ன் பார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வெஸ்டர்ன் பார்ட் வந்து ஸ்டேபிளான ஒரு பாட்டம் லேண்ட் மாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து எழுதுற மாதிரி இருக்கும். இந்தியாவின் முக்கிய பழங்குடிகள் நம்ம ஏற்கனவே அது வந்து டெஸ்ட்ல வந்து பாத்துருக்கீங்க. மேஜர் டைப்ஸ் இன் இந்தியா என்னன்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ்ல யார் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம எழுதிட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த சமுத்திராய திட்டத்தின் நோக்கங்கள் திருப்பி அதே கொஸ்டின் தான். இப்போ அரேபியன் சி வந்து இருக்கு, இது வந்து என்னன்னா இந்தியன் ஓஷன் வந்து. ஸோ இந்தியன் ஓஷனுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நியாட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க, என்னென்ன மினரல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, இப்போ இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் யூஎன்ல என்ன போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் வந்து. ஸோ அதுதான் நம்ம இங்க எழுதுற மாதிரி இருக்கும். நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் இருக்கு வந்து. அடுத்து தேசிய பூங்கா ஏற்கனவே கேட்டிருந்தீங்க. தேசிய பூங்கா, சரணாலயம், உயிர்கோளம் பத்தி கேட்டிருந்தீங்க. அந்த மூணுத்துக்குள்ள வித்தியாசம் அப்படின்னா என்னன்னா டோட்டலா அந்த என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சரணாலயம் அப்படின்னா பர்டிகுலரா ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ், உயிர்கோளம் அப்படின்னும் போது அந்த டோட்டல் பயோடைவர்சிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்றது வந்து. ஸோ என்னன்னா ரொம்ப ஃபாஸ்டா அழிஞ்சிட்டு வரக்கூடிய இடத்த என்ன பண்ணுவோம்னா பயோடைவர்சிட்டி அப்படி சொல்லி சொல்லுவோம், உயிர்கோளம் அப்படி சொல்லி சொல்லுவோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 18 அப்படி சொல்லி வைக்கிறோம். சரணாலயம் மட்டும் 500+, அது நேஷனல் பார்க்னா 100+ வந்து இருக்கு. அப்போ எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எழுதிங்கன்னா போதும். அப்போ தேசிய பூங்கா அப்படின்னும் போது எடுத்துக்காட்டு அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்ல இப்போ எக்ஸாம்பிள் 100 சதுர கிலோமீட்டர் இருக்குன்னா 100 சதுர கிலோமீட்டர்ல இருக்க எல்லா ஸ்பீசிஸும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நாட் ஒன்லி அனிமல் மட்டும் கிடையாது, பிளான்ட்டும் சேர்த்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அங்கே ஒரு வாட்டர் பாடி இருக்குன்னா அதையும் சேர்த்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அப்படி ப்ரொடெக்ட் பண்ணி அந்த ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் வந்து இங்க பேன் பண்ணிடுவாங்க. அப்ப இங்க மினிமமா ஹியூமன் ஆக்டிவிட்டி வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்ப இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ரீஜன் வந்து பிரிக்கும் போது பஃபர் ஸ்பாட், அதுக்கப்புறம் கோர் ஏரியான்னு பிரிப்பாங்க. அப்ப பஃபர் ஸ்பாட் அப்படின்றது என்ன பண்ணலாம், ஹியூமன் செட்டில்மெண்ட் வந்து அலோடு. கோர் ஏரியால ஹியூமன் செட்டில்மெண்ட் இருக்கக்கூடாது, பட் எஜுகேஷனுக்காகவும் அண்ட் ரிசர்ச்சுக்காக அவங்க அலோவ் பண்ணுவாங்க. பட் பஃபர் ஏரியா அப்படின்றதுல வந்து என்ன பண்ணலாம்னா டூரிசம் வந்து அலோடு. ஸோ அப்ப அந்த ஏரியா அந்த பார்டர் பண்ணும்போது இது கோர் ஏரியா, அதை சுத்தி இருக்கிறது பஃபர் ஏரியா, ஸோ அதுக்கு சுத்தி இருக்கிற டிரான்சிஷன் ஏரியான்னு பிரிச்சிருவாங்க வந்து. ஸோ அப்போ டிரான்சிஷன் ஏரியால அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணலாம், பஃபர் ஏரியால அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது, பட் ட்ரைப்ஸ் வந்து இருக்கலாம் வந்து. அண்ட் கோர் ஏரியாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ரிசர்ச் மட்டும் பண்றதுக்கு அலோடு. அதுவும் அங்க இருக்கக்கூடிய ஸ்பீசிஸை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த உயிர்கோளம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேப் போட்டு காமிக்கலாம். போட்டு காமிச்சிட்டு இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இது கோர் ஏரியா, இது வந்து பஃபர் ஏரியா, இது டிரான்சிஷன் ஏரியா அப்படி சொல்லி போட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட்ஸ் வந்து அலோடு அப்படி சொல்லி போட்டு காமிச்சலாம் வந்து. ஸோ அப்போ காமிச்சிட்டீங்க அப்படின்னா இது இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணிடலாம் வந்து. ஸோ இது இந்த இடத்துல வந்து டூரிசமும் அலோடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதுக்கு போட்டு காமிக்கலாம். ஏன்னா நம்ம புக்லேயே மேப் இருக்கு. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் வந்து. ஒரு சின்ன ஒரு மேப் போட முடிஞ்சா போட்டலாம் வந்து. அதே மாதிரி சாம்பல் ரிவரும் வந்து பாத்தீங்கன்னா போட்டு காமிச்சலாம், எப்படி போகுது, யமுனாவுடைய ட்ரிபியூட்டரியா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேஷ்ல அது போற ரூட் வந்து காமிச்சிட்டு சாம்பல் ரிவர் பேசின் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணி மேப் போட்டு காமிச்சோம்னா கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட், ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்களை படிப்படியாக அகற்றும் பொருட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட கிகாலி சட்ட திருத்தத்தின் முக்கியத்துவத்தை காலவரையறை அட்டவணைகள் விளக்குக வந்து. ஸோ அப்போ கிகாலி அப்படின்ற அமெண்ட்மெண்ட் வந்து based on of hydrofluorocarbons வந்து with the time frames of schedules வந்து. ஸோ ஹைட்ரோஃப்ளூரோகார்பன்ஸ் அப்படின்றது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம HFC அப்படி சொல்லி சொல்லுவோம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் CFC நமக்கு பிரச்சனையா இருந்தது, அதுக்கு மாற்றம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து HFC அப்படின்றத நம்ம கொண்டு வந்தோம் வந்து பாத்தீங்கன்னா. எதுக்காக அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஓசோன் லேயர் வந்து டிப்ளீட் பண்ணும் CFC அப்படி சொல்லி. ஆனா இந்த HFC அப்படின்றது என்ன பண்ணணும்னா குளோபல் வார்மிங் ஏஜென்ட்டா இது வந்து மாறும். ஸோ அப்போ அதையும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து குறைக்கணும் அப்படின்றதான் பிளான். அப்ப கிகாலில வந்து அந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, டோட்டலா CFC பேன் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்து வந்து HFC வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணது சொல்றது. அடுத்து இந்தியாவில் மாறி வரும் பருவமழை வடிவங்களுக்கான காரணமான காரணங்களை பற்றி வரும். டிஸ்கஸ் த ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் சேஞ்சிங் மான்சூன் பேட்டர்ன்ஸ் இன் இந்தியா. மான்சூன் பேட்டர்ன் ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு எல்னினோ லானினோ சொல்லலாம் வந்து. ஸோ அப்போ அந்த கதையை ஆரம்பிச்சு அப்படியே மான்சூன் பேட்டர்ன் வந்து எப்படி மாறுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுறது கொஞ்சம் டிலே ஆகுது. அப்போ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆரம்பிக்க வேண்டிய ஜூன் செகண்ட் வீக் போயிருச்சு. அப்போ நம்ம டிசம்பர்ல வந்து முடிய வேண்டியது ஜனவரி வரையும் மழை பெய்யுது. நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ்ல அந்த பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம அதை வந்து சொல்லலாம்.
அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்ப நமக்கு சைக்ளோன்ஸ் நம்பர்ஸ் வந்து வர்றது இப்ப சவுத் ஈஸ்ட் மான்சூன் டைம்ல வந்து அரேபியன் சீல வந்து சைக்ளோன்ஸோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா குளோபல் வார்மிங் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். வந்து அந்த காலநிலை நடவடிக்கை சுற்றுச்சூழலுக்கான பணி வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தை விளக்கும். எக்ஸ்பிளைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மிஷன் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மிஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்னா காலநிலை நடவடிக்கை சுற்றுச்சூழலுக்கான பணி வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தை விளக்கும். அப்ப காலநிலை நடவடிக்கைகள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்விரான்மெண்டலா நம்ம லைஃப் ஸ்டைல் என்னென்ன மாத்தணும். இப்ப ஜென்ரலா வந்து நம்ம யோசிக்கும் போது இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பி போறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளம்பி போகும்போது நம்மளுடைய கார்பன் ஃபுட் பிரிண்ட் வந்து அதிகமாக நம்ம எப்படி பாத்துக்கலாம் அப்படின்னும் போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இப்ப ரீசெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பஸ் வந்து ஃப்ரீயா விடுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. வந்து ரெண்டாவது பஸ் வந்து சிக்னல்ல நிக்க கூடாது முடிவு பண்ணிருக்காங்க. சரி ரெண்டும் பண்ணா என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, சிக்னல்ல கார் நிற்கும் பைக் நிற்கும் ஆனா பஸ் மட்டும் நிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐஐடியில் ஒரு ரீசெண்டாக வந்து ஸ்டடி பண்ணி சிக்னல் வந்து ஆட்டோமேட்டிக்காக எம்டிசி பஸ் வந்து நிற்குது சென்னையில் ட்ரை பண்ண போகிறாங்க. அப்புறம் எல்லா சிட்டிஸ்லையும் கொண்டு வந்துடுவாங்க. பஸ் வந்துச்சுனாவே சிக்னல் க்ரீன் வந்து பஸ் போயிடும் வந்து. ஸோ அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பஸ்ஸில் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ என்ன இண்டிவிஜுவலாக கார் எடுத்துகிட்டு போகிறதுனால ஒரு பக்கம் டிராஃபிக், இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெனியூபிள் எனர்ஜி அப்படி இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளும் என்ன பண்ணோம்னா அந்த பவர் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிறது வந்து தடுக்கிறது, தேவையில்லாமல் ஃபேன் ஓடுறது லைட் ஓடுறது கரண்ட் பில் மட்டும் மிச்சம் படுத்தாது. அதே மாதிரி நம்ம கார்பன் டை ஆக்சைடு எமிஷனையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ அப்போ லைஃப் ஸ்டைலில் என்விரான்மெண்ட் இன் கிளைமேட் ஆக்ஷன் வந்து நம்ம என்ன பண்றது மிஷன் லைஃப் ஸ்டைல் அப்படின்றத அதை பத்தி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். வந்து அண்ட் தமிழக அரசின் சோலார் திட்டம் மற்றும் அதன் பயன்கள் குறித்து விவாதிக்கும். வந்து ஸோ டிஸ்கஸ் அபவுட் த சோலார் ஸ்கீம் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் அங்கே என்ன ஸ்டார்ட் பண்றோம் அது அப்படியே இங்கே பேரலா இங்கே ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போட்டுறாங்க. வந்து சிஎம் வந்து போட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் தான். ஸோ அதுல வந்து இந்த சோலார் ஸ்கீம்ல என்னென்ன இருக்கு, பெனிஃபிஷரி யாரு, டார்கெட் என்ன, எவ்வளோ வந்து சப்சிடி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி எழுதுற மாதிரி இருக்கும். வந்து ஓவராலா இதுல அடுத்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை 2006 படி சுற்றுச்சூழல் அனுமதி பெறும் செயல்முறையில் உள்ள 4 வெவ்வேறு நிலைகளை வந்து என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து டிஸ்கஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துட்டே இருக்கும். நம்ம எல்லா கரண்ட் அஃபேர்ஸ்லயும் என்விரான்மெண்ட் சம்பந்தமா பார்த்தோம்னா எல்லா மந்த்லயும் அட்லீஸ்ட் வந்து இந்த கண்டென்ட் வந்து இல்லாம இருக்காது. வந்து நம்ம படிக்கிற 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ்ல கண்டிப்பா அந்த 2006ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாத்துக்குமே எந்த ஒரு ப்ரோக்ராம் நீங்க எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு வந்து என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்ரூவலே வாங்கணும். எந்த வகையில இது என்விரான்மெண்ட் வந்து பாதிக்கும், வந்து இப்போ லேண்ட் எப்படி பாதிக்கும், வாட்டர் எப்படி பாதிக்கும், ஏர் எப்படி பாதிக்கும், வந்து அங்க இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தோட லைஃப் வந்து எப்படி பாதிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த பேனா அப்படின்ற நினைவு சின்னமா வந்து பாத்தீங்கன்னா கலைஞருக்கு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து சரியா பண்ணல அப்படின்னா அப்ப கோஸ்டல் ஏரியாஸ் வந்து இது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணாங்க. வந்து ஸோ ப்ராப்ளம் இருக்கு. அதனால ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கும். இப்போ அந்தமான் நிக்கோபார்ல வந்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்க வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ப்ராப்பரா பண்ணல அப்படின்றத ஒரு குறையா வந்து சொன்னாங்க. அது ஈவன் வந்து நம்ம கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அங்கேயும் எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே என்ன பண்ணணும்னா அந்த இஏஏ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து வாங்க. அதனால கரண்ட் அஃபேர்ஸ்ல ரிப்பீட்டா வந்துட்டு இருக்குது. அதை அப்படியே நம்ம படிச்சோம்னா எழுதிடலாம் இந்த ஆன்சர் வந்து. அண்ட் பயோ மைனிங் ஆஸ் எமர்ஜ்டு ஆஸ் an effective method to reclaim open dump sites illustrate வந்து பாத்தீங்கன்னா உயிரினங்களின் துணை கொண்டு தாதுக்களை பிரித்தெடுத்தல் முறை திறந்த வெளி குப்பை கிடங்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு சிறந்த முறையாக உருவெடுத்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ரீசெண்டா கேரளாவுக்கு நமக்கு ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. இது அப்படியே நமக்கு 2 and 1 அப்கமிங் மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப அந்த குப்பை இருக்கு அப்படின்னா அதுல இருந்து என்ன பண்றதுன்னா எனர்ஜி உற்பத்தி பண்றது, அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன பண்றதுன்னா ஃபெர்டிலைசர் வந்து உற்பத்தி பண்றது, அப்புறம் ரீசைக்கிள் பண்ணி ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணும். அப்ப பயோமைனிங்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அப்ப அங்க இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம பயாலஜிக்கல் மைக்ரோ ஆர்கானிசம் வச்சு அதை சிதைவடை செஞ்சு அதை வந்து திருப்பி வந்து ரீயூஸ் பண்றது. இப்போ எக்ஸாம்பிள் ரீயூஸ் பண்ணா ஃபெர்டிலைசரா பண்ணலாம். அதுல இருந்து பயோகேஸ் அப்படி வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணலாம் அப்படின்றத வந்து கேரளால குப்பை போடுறதுக்கு இடம் கிடையாது. அதை பிரிச்சு அதை வந்து செக்ரிகேட் பண்ணி ரீசைக்கிள் பண்றதுக்கு பிளான்ட்டும் கிடையாது. ஆனா கேரளால என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அலோட் பண்ணிடுறாங்க, அப்புறம் இது வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு அலோட் பண்ணிடுறாங்க. ஸோ அங்க ப்ரொடியூஸ் ஆகிற வேஸ்ட் என்ன பண்றாங்கன்னா லாரியில ஏற்றி எடுத்துட்டு தமிழ்நாடுல கொட்டுறாங்க. ஏன்னா லேண்ட் வந்து கம்மியா இருக்கு கேரளால. பாப்புலேஷன் டென்சிட்டி 860+ வந்து பாத்தீங்கன்னா கேரளால. தமிழ்நாட்டுல 555 அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ அப்ப அங்க கொட்டுறதுக்கு இடம்னால இங்க வருது. ஸோ இப்ப இந்த சதர்ன் பெஞ்ச் வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்து ஆர்டர் போட்டு அதெல்லாம் ரிட்டர்ன் எடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருப்பியும் கேரளாவுடைய ஹைகோர்ட் வந்து கேள்வி கேட்கும் போது தான் தெரியுது அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டியே கிடையாது. அப்ப ஏதாவது ஒரு இது எடுத்துட்டு போயிட்டு கொட்டியே ஆகணும் அப்படின்ற நிலைமையில தான் கேரளாவுடைய கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. இது வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இது வழக்கமா பண்றது தான். வந்து வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய லேண்டையும் அவங்களுடைய வாட்டரையும் பொல்யூட் பண்றதுக்கு ரெடியா இல்லாம அதை கண்டெய்னர்ல அடைச்சு எடுத்து எக்ஸ்போர்ட்டே பண்ணிடுறாங்க. அதை வந்து வேற ஏதாவது ஒரு பேர்ல இம்போர்ட் பண்ணி என்ன சொல்றேன்னா கடத்துறாங்களா அந்த மாதிரி கடத்தி எடுத்துட்டு வந்து ஆளே இல்லாத இடமா பார்த்து அங்க எடுத்துட்டு போய் டம்ப் பண்ணிடுறது. இந்த மாதிரி பொலி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
ஸோ இப்போ பயோமைனிங் அப்படின்றது வந்து இப்போ எமர்ஜிங் ஆகக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து இப்போ இருக்கு. தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயம் நன்மைகள் பற்றி எழுதும். மேலும் இந்தியாவில் உள்ள முக்கியமான தேசிய பூங்கா வனவிலங்கு சரணாலயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. ஏற்கனவே இப்போதான் வந்து நம்ம நேஷனல் பார்க்னா என்ன, வைல்ட் லைஃப் சாங்சுரினா என்ன, எக்ஸாம்பிள் போட்டு எழுதிருப்போம். வந்து இப்போ அதே கொஸ்டின் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடன்னு எழுதிட வேண்டியதான் ஃபாஸ்டா கிடைச்சிருக்க வாய்ப்பு. எப்பயுமே வந்து கேட்டதை திருப்பி கேட்குறாங்க, குறைப்பட்டுக்கிறதுக்கு வேலையே கிடையாது. வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திருப்பி எழுதும் போது அதை விட இன்னும் பெட்டரா இல்ல அதை அப்படியே இங்க ரிப்பீட் பண்றதுனா ஃபாஸ்டா எழுதும், டைம் சேவ் ஆகும், கடகடன்னு எழுதிடலாம். வந்து ஸோ அதனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பட்டியலிட சொல்லியிருக்காங்க. மொத்தம் ரெண்டுமே எழுதிட்டு ரெண்டுத்துக்குள்ள ஒற்றுமை வேற்றுமைன்னு எழுதினாலும் சரி, இந்த சைட நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போயிட வேண்டியதான். அடுத்து சூழல் அமைப்பின் கட்டமைப்புகள் கூறுகள் அவற்றின் செயல்பாடுகள் பற்றி விரிவாக எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ் அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் இந்த எக்கோசிஸ்டம். இப்போ எக்கோசிஸ்டம் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா வந்து அதோட ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்கும், வந்து அப்புறம் ஃபங்க்ஷன் என்ன அப்படி இருக்கும். ஒரு எக்கோசிஸ்டம் இன்னொரு எக்கோசிஸ்டத்தோட எப்படி சேர்ந்து வந்து இருக்கு. ஸோ அதில் என்னென்ன இருக்கும். எக்கோசிஸ்டம் அப்படின்னா லேண்டு, வாட்டர் அண்ட் ஏர், அட்மாஸ்பியர், இது மூணு சேர்ந்தது எக்கோசிஸ்டம். வந்து அப்போ அந்த எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரி பயோஸ்பியர், இந்த பயோஸ்பியர்ல வந்து எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து ஒரு எக்கோசிஸ்டமா சொல்லுவோம், வாட்டரே ஒரு எக்கோசிஸ்டமா சொல்லுவோம். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் வந்து டெசர்ட் இருக்கு அப்படின்னா அதையும் ஒரு எக்கோசிஸ்டமா சொல்லுவோம். வந்து ஸோ அப்போ இந்த எக்கோசிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணி அதில் சர்வே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ எக்ஸாம்பிள்ஸோட நம்ம எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் நம்ம என்வரான்மெண்ட்ல வந்து பார்ப்போம். வந்து ஸோ அப்போ என்னென்ன டைப் ஆஃப் எக்கோசிஸ்டம் இருக்கு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி அந்த பிக்சரோட நம்ம போட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். என்வரான்மெண்ட்ல வரக்கூடியது ஸோ அது போட்டோம்னா கரெக்டா இருக்கும். அடுத்து எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியன் எக்கனாமி. இந்திய பொருளாதாரத்தில் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சினை பங்கினை விளக்குக. வந்து ஸோ இப்போ R&D அப்படின்னும் போது இதுக்கும் நம்ம வந்து என்ன தேவைப்படுதுன்னா டேட்டா தேவைப்படுது. வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்மளோட ஜிடிபியில் எவ்வளோ நம்ம யூஸ் பண்றோம். வந்து ஸோ அதுல வந்து இந்தியன் எக்கனாமி ரோல் அப்படின்னு அப்போ எந்தெந்த செக்டார்ல R&D வந்து இருக்கு, எதுலலாம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால என்ன நமக்கு இப்போ R&D இருக்கிறதுனால இந்தியன் எக்கனாமியில வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. மோஸ்டா என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி தான். எக்கனாமி அப்படின்னு வந்தாவே ஜிடிபி நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப அந்த ஜிடிபியில என்னோட கான்ட்ரிபியூஷன், அந்த கான்ட்ரிபியூஷனால நம்மளுடைய growth எப்படி இருக்கு, அந்த growthனால நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த growthனால நமக்கு பெர் கேபிட்டா இன்கம் எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த R&Dனால வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா எதெல்லாம் நம்ம பேட்டர்ன் வாங்கியிருக்கோம், அது மூலியமா நமக்கு என்ன ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டீட்டெயிலா அது மூலியமா அப்படியே பிடிச்சிட்டு போயிடலாம். அந்த இந்திய பொருளாதார வளர்ச்சியில் பொதுத்துறையின் பங்கை குறிப்பிடும். பொதுத்துறை அப்படின்னு பப்ளிக் செக்டார் அப்படின்னு இப்ப மூடிட்டு இருக்காங்க. ஆனா ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. இப்போ எக்ஸாம்பிள் பேங்கை நேஷனலைஸ் பண்ணதா இருக்கட்டும், ஏர்கிராஃப்டை நேஷனலைஸ் பண்ணது, அண்ட் ரயில்வேஸை நேஷனலைஸ் பண்ணது. ஸோ அப்புறம் சர்வீஸ் செக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து நேஷனலைஸ் பண்ணது, கவர்மெண்ட்டே வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது, ரயில்வேஸ் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சொல்லலாம். அப்போ அதனுடைய பங்கு அப்படின்னு வந்து காமன் மேன் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி என்னன்னா பஸ் இருந்தது. ஏன்னா ரோட்ல நடந்தே போகக்கூடாது சொன்னாங்க, பஸ் ஏறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க. வந்து ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோசியலா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய லைஃபும் அப்ளிக் பண்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்துறை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனுடைய பங்கு அப்படின்றது முக்கியமான ரோல் பிளே பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பிரைவேட் பிளேயர்ஸ் அந்த வேலையை வந்து பண்ணலாம் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் அதுல இருந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வளர்ச்சியில பொதுத்துறையின் பங்கு அப்படின்னும் போது வளர்ச்சியை மட்டும் பத்தி பேசணும். இப்போ வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நம்ம பேசக்கூடாது. ஸோ கொஸ்டின் எதை கேட்கிறாங்களோ அது தொடர்பா என்ன சொல்லணுமோ அதை மட்டும் நம்ம சொல்லி முடிச்சுக்கணும். எக்ஸாம் இந்த ரோல் ஆஃப் டெக்னாலஜி இன் இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி இன் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். பொது விநியோக முறையின் செயல்திறனை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு வந்து இப்போ ஸ்மார்ட் கார்டு அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க ரேஷன் கார்டுல வந்து. ஸோ அது எப்படி அப்படின்னா பயோமெட்ரிக் இருக்கு. அப்ப ரேஷன் கடையில் போயிட்டு நீங்க ஏதாவது பொருள் வாங்கணும்னு என்ன பண்ணணும், வந்து போய் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சீங்கன்னா கொடுக்கறது வந்து. ஸோ அப்ப அந்த கார்டை யூஸ் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்ப தேவையில்லாம வந்து அதை வந்து டைவர்ட் பண்றது ஃபுட் கிரெயின்ஸ் அப்படின்றது வந்து. ஸோ அப்புறம் பக்கத்து ஸ்டேட்டு கடத்துறது அப்படின்னு தடுத்து நிறுத்திடலாம். இப்போ ஆந்திராலையும் வந்து அப்படிதான் கடத்த முயற்சி பண்ண ரேஷன் அரிசி வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிப்பாட்டிட்டு. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து ரேஷன் அரிசி எங்க போகுதுன்னா ஆந்திராக்கு போகுது. அதை வந்து யாரும் தடுக்கிறதே கிடையாது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராக்கு வந்து அரிசி போயிட்டு இருக்கு. ஏன்னா பிடிஎஸ்ல ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு அரிசி கிடைக்குது, அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க வந்து. ஸோ கவர்மெண்ட் வந்து இங்க என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும், யூனிவர்சல் பிடிஎஸ் அப்படின்றது தமிழ்நாட்டில் ரொம்ப முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வந்து. ஸோ மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது பொது பொருளாதார கொள்கையின் நோக்கங்களை எழுதுக. ரைட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து. ஸோ நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்றது அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றத நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பாலிசிஸ் பொறுத்தவரையும் வந்து கவர்மெண்ட் வந்து ரீசெண்டா என்னென்ன கொண்டு வந்திருக்காங்களோ 2014 அப்புறம் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்களோ இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியா ஒரு 10 பாயிண்ட் எல்லா செக்டார்லயும் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் ஜென்ரலா எது கொண்டு வந்திருக்காங்களோ ஸோ அதை நம்ம பாலிசி நோட்ல இருந்து எடுத்து எழுதுற மாதிரி தான் இருக்கும் வந்து. அண்ட் வளரும் தொழில் முனைவோருக்கான பயணம் மற்றும் சுற்றுலாத்துறைகளில் உள்ள வணிக வாய்ப்புகள் யாரு, வாட் ஆர் த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பில்டிங் ஆண்டர்பிரினர்ஸ் இன் த டிராவல் அண்ட் டூரிசம் செக்டர்.
வந்து ஸோ இப்போ டிராவல் அண்ட் டூரிசம் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எமர்ஜ் ஆகிட்டு இருக்க ஒன்று வந்து ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிராவல் அண்ட் டூரிசம் செக்டார்ல யார் இருக்காங்க அப்படின்னா அந்த சிங்கிளா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றிட்டு இருக்காங்க வந்து அதிகமாக அது ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பூம் ஆச்சோ ஸோ அதுக்கப்புறம் அந்த டிராவல் அண்ட் டூரிசம் செக்டாரும் ஒரு பக்கம் பூம் ஆயிடுச்சு வந்து அப்புறம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு கனெக்டிவிட்டி இந்த விசா ப்ராசஸ் வேற என்ன பண்ணிட்டாங்க இந்தியாவில இருந்து போறதுக்கு ஒரு 50 கண்ட்ரி வந்து ஃப்ரீ விசா வேற சொல்லிட்டாங்க வந்து அப்போ எப்போ வேணாலும் டிக்கெட்டை புக் பண்ணி கிளம்பி போயிட்டே இருக்கலாம் ஒரு தடவை நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் திருப்பி போகலாம் அது யூஎஸ்ல ஒரு தடவை என்டர் ஆகிட்டா அது பல நாடுகள் வந்து விசா வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க வந்து ஸோ அந்த மாதிரி டூரிசம் செக்டர் அப்படின்றது வந்து இப்போ இந்தியா எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு வந்து நம்பர் 1 இருக்கு டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் அப்போ காரணம் என்ன அப்படின்னா வந்து ஒன்று கனெக்டிவிட்டி செகண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி நம்ம சொல்ல முடியாது அண்ட் என்னன்னா கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டா இது இருக்கு அப்படின்னா கிரைம் நடக்க தான் செய்யும் கிரைம் வேற அண்டு என்னன்னா எல்என்ஓ பிரச்சனை அப்படின்றது வேற லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அப்படின்றது என்ன அப்படின்னா திடீர்னு வந்து ரோடை வந்து க்ளோஸ் பண்றது இல்லைன்னா வந்து ஏர்போர்ட்டுக்கு போக முடியாம தடுக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து டூரிசம் பீப்புள் வந்து எதிர்கொள்றது மற்றபடி வந்து கிரைம் அகைன்ஸ்ட் உமனா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து எல்டர்ஸா இருக்கட்டும் ஆர் சில்ட்ரனா இருக்கட்டும் இது எல்லா சொசைட்டிலும் நடக்கக்கூடிய ஒன்று தான் வந்து ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கிரைம் நடந்தது அப்படின்னா தப்பிக்கவே முடியாது கண்டிப்பாக அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அண்ட் ஜெயில் டைம் வந்து இருக்கு அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ணுவோம்னா பயந்துகிட்டு ஒழுக்கமா இருக்கிறது அப்படின்னு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம் பட் டூரிசம் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு அப்படின்னும் போது ஸோ அதில் ஆண்டர்பிரினர்ஸ் அந்த டிராவல் அண்ட் டூரிசம் செக்டர் அப்படின்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இப்போ வர டூரிஸ்ட்க்கு வந்து கைடா வந்து இருக்காது அப்போ அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து சேல் பண்றது அப்புறம் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா கிரியேட் பண்றது வந்து ஸோ அப்புறம் வந்து இந்த டிராவல் ஏஜென்சிஸ் வந்து ரன் பண்றது வந்து ஸோ இந்த மாதிரி வேலை எல்லாமே டெவலப் பண்ணலாம் ஸோ எங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ மகாபலிபுரம் இருக்கு இல்லைன்னா சென்னை இருக்கு இல்லைன்னா வந்து தஞ்சாவூர் இருக்கு இந்த மாதிரி ரிலீஜியஸா இருக்கும் அதுக்கப்புறம் கல்ச்சரலா இருக்கும் அண்ட் ஆர்காலஜிக்கலா இருக்கும் வந்து ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிராவல் அண்ட் டூரிசம் அப்படின்னா எஜுகேஷன் வைஸ் இருக்கும் ஆர் வந்து மெடிக்கல் வைஸ் இருக்கும் சொல்லிட்டு அந்த மல்டி ஆஸ்பெக்ட்ல நம்ம எழுதி இதுக்கெல்லாம் வந்து டூரிஸ்ட் வந்து வரதான் செய்றாங்க ஸோ அப்போ இந்த டைப் ஆஃப் டூரிசம் இருக்கு இந்த டூரிசத்துல வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதணும்னா கரெக்டா இருக்கும் வந்து ஸோ அதுதான் இங்க சொல்ல வருது அடுத்து எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் நேஷனல் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு வங்கி சாரா நிதி நிறுவனங்களின் பங்கை விளக்குவோம் வந்து ஸோ இப்போ வங்கி சாராத நிதி நிறுவனங்கள் அப்படின்றது இப்போ முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்னு சொல்லிட்டு இவங்களோட வேலை என்ன அப்படின்னா வந்து ரூரல்ல அண்ட் அர்பன்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்கறது வச்சு கொடுக்குறது லோன் கொடுக்குறது மெயினாக வந்து ஸோ இப்போ லோன் யாருக்கெல்லாம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்குறது அப்போ இவங்க வந்து அதுக்கு மினிமமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணும் கம்பேரிட்டிவ்லி வந்து இப்போ கந்து வட்டின்னு சொல்லலாம் அங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே வந்து எப்படி இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக தான் இருக்கும் வந்து மேக்ஸிமம் ஒரு 25% அந்த ரேஞ்சுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து பெரானம் அப்படின்றது ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னும் போது வந்து இதை வச்சு என்ன பண்ணலாம் தொழில் தொடங்குறது இல்லை ஒரு எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறது இல்லை ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது இல்லைன்னா மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஏதோ ஒன்றுக்கு யூஸ் பண்ணிக்கிறது காரணமாக இருக்கு அப்படி பார்க்குறோம் ஸோ அப்போ அவங்களோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமானதாக இப்போ மாறிட்டு இருக்கு அப்படி பார்க்குறோம் ஸோ அப்போ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்னா என்ன ஆர்பிஐயோட கைடன்ஸ்ல அவங்களுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எந்த ஆக்ட் கீழே வருது அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன இப்போ பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி டெபிட் கார்டெலாம் கொடுக்க முடியாது அவங்க வந்து அதே மாதிரி கிரெடிட் வந்து லோனாக கொடுக்கலாம் அது மாதிரி டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியாது வந்து ஸோ அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சில வச்சிருப்பாங்க இப்போ ஏடிஎம் வசதியெல்லாம் அவங்க கொடுக்க முடியாது அப்படி பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி என்னென்ன இருக்கு அப்போ அந்த வசதி கொடுக்கணும் அப்படின்னா அடுத்த கட்டமாக அவங்க பேங்கிங் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக வந்து அவங்க வந்து கன்வெர்ட் ஆகணும் அந்த வசதி வந்து இருக்கும் ஸோ அப்போ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் என்ன நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பேங்கிங் செக்டார் என்னன்னு சொல்லி மூணுத்துக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் இதை நம்ம தெளிவாக எழுத முடியும் நம்ம ஒன்று படிச்சுட்டு நம்ம எழுத முடியுமா அப்படின்னா எழுத முடியாது ஸோ அப்போ கம்பேர் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக அது வந்து புரியறதுக்கு வசதியாக இருக்கும் எவ்வளோ இந்த டாக்ஸ் ரெவென்யூ ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் ஸோ அப்போ ஒன்றிய அரசின் வரி வருவாய் மதிப்பிடுக்க ஸோ அப்போ வரி வருவாய்னா மெயினாக என்னன்னா ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் என்ன போடுவாங்க அப்படின்னா வந்து செஸ் வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட்டுடைய மெயின் சாரி அப்புறம் இன்கம் டேக்ஸ் வந்து இதுதான் கவர்மெண்ட்டுடைய வரி வருவாய் அப்படி பார்க்குறோம் வந்து ஸோ இப்போ இதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரி வருவாய் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க ஸோ அரசின் வருவரை மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மதிப்பீட்டு ஒவ்வொன்றா எழுதுற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம போட்டு எழுதுற மாதிரி இருக்கும் வந்து ஸோ இதில் வந்து எவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணாங்க இதில் ஐஎஸ்டி எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து ஸோ உலகளாவிய பொருளாதார நெருக்கடி மற்றும் இந்தியாவின் தெரிவு செய்யப்பட்ட பொருளாதார குறிகாட்டிகளின் மீதான அதன் தாக்கங்களை வருது டிஸ்கஸ் த குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் செலக்டட் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஸோ அப்போ குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் செலக்டட் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்போ குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து எப்போ நடந்தது கடைசியா அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும்
அந்த 7ல வந்து நடந்தது வந்து ஸோ அந்த பீரியட்ல. ஸோ அதுக்கப்புறம் இம்பாக்ட் ஆன் செலக்டட் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னும் போது இந்தியாவில் அதோட இம்பாக்ட் வந்து எப்படி இருந்தது, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல எப்படி இருந்தது, நம்மளுடைய பேங்கிங் சிஸ்டத்துல எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணோம். அப்புறம் நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எக்கனாமிக் கிரைசிஸ் என்ன நடந்தது, ஸோ அதனுடைய இம்பாக்ட், அதை இந்த இம்பாக்ட் வந்து தடுத்தது யாருன்னா ஆர்பிஐ வந்து. அப்போ ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ அதனுடைய இன்ஃபுளுன்ஸ் வந்து நம்ம தாக்கத்தை வந்து பெருசா வந்து ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, பாலிசிஸ் இருக்குல்ல, அந்த பாலிசிஸ் கைட்லைன்ஸ் அந்த வேல்யூ வந்து ஃபாலோ பண்றதுனால நம்ம பெருசா பாதிப்பு அடையல அப்படின்றத அதனோட நோக்கம். அதே நேரத்தில் அதனுடைய தாக்கத்தினால நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது, இங்க என்னென்ன ரீஃபார்ம் பண்ணாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறது, அந்த லோன் கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரீபே பண்ற கெப்பாசிட்டி இருக்கான்றதை செக் பண்றது, அந்த லோனோட வேல்யூ வந்து மினிமம் ஆக்கிறது, அப்புறம் அந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க வந்து. ஏன்னா ஒரு இதை பத்தி ப்ராப்பரா அவங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க லோன் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு, இப்ப லோனே வாங்கினது இல்லைன்னா என்னது கிரெடிட் ஸ்கோரே இருக்காது. ஸோ அப்போ அவங்களுக்கு எப்படி லோன் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றது கவர்மெண்ட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா யோசிச்சு பண்றது வச்சுக்கோங்க. சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள மின்துறை வளர்ச்சியின் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்யும். எவலேட் ப்ரோக்ரஸ் ஆஃப் பவர் செக்டர் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து. ஸோ அப்போ என்னென்ன நீர்மின் நிலையங்கள் உருவாக்குனாங்க, என்ன டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து கூடங்குளம் அதை பத்தி நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து சோலார் பவர் பிளான்ட் அதை பத்தி சொல்லலாம். அடுத்து விண்டுமில் வந்து இதெல்லாம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா எப்படி எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்போ எதை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயரோட போட்டு நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் டெவலப்மெண்ட் அப்படின்றது. பழைய ஓய்வூதியம் இப்ப ரீசெண்டா யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு கொண்டு வந்துட்டாங்க, யூபிஎஸ் சொல்லிட்டு. ஸோ அப்ப என்னன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இப்ப இருக்கக்கூடிய யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் சொல்லிட்டு ரீசெண்டா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா எக்ஸ்பிளைன் த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்றது வந்து. ஸோ அப்ப நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றத வந்து இப்ப என்ன பண்ணா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இது ரெண்டுத்தையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணி யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அப்ப யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ஸ்ல என்னென்ன இருக்கு, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல என்னென்ன இருக்கு அப்படின்றது. ஸோ அப்ப ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதணும். அதுக்கப்புறம் டிசிமிலாரிட்டிஸ் எப்பவுமே கொஸ்டினே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சபடிகா போட்டு எழுதணும் அப்படின்னா கரெக்டா இருக்கும் வந்து. ஸோ அந்த மாதிரி பேட்டர்லாம் நம்ம எழுதணும் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன்ட் அவ்வளோ. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 26 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுல எவ்வளவு கொஸ்டின் எழுத போறீங்க? 20 தான் எழுதுவீங்க, ஆப்ஷன்ல விட்டுருவீங்க வந்து. ஸோ அப்ப 5 கொஸ்டின்ஸ் கேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து 4 எழுத சொல்லுவாங்க வந்து. ஸோ அப்ப 5ல 4 வந்து 10 மார்க்ஸ் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம 40 மார்க் இருக்கிறோம். 15 மார்க்ஸ் அப்படின்னும் போது 60 மார்க்ஸ் 100 மார்க்ஸ் வரும். ஸோ அதே வந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டு 2 கொஸ்டின்ஸ் எழுத சொல்லுவாங்க வந்து. சாரி 4 கொஸ்டின்ஸ் கேட்டு 3 எழுத சொல்லுவாங்க. அப்புறம் வந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்டு 3 கொஸ்டின்ஸ் கேட்டு 2 எழுத சொல்லுவாங்க வந்து. 50 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் வந்து 50 மார்க்ஸ்ல கேட்பாங்க, தமிழ் சொசைட்டி 50 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அப்புறம் எது 50 மார்க்ஸ் கேட்பாங்க கடைசியா? அது மட்டும் தான் எத்திக்ஸ். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 75 வந்து. அப்ப 75 அப்படின்றது வந்து இங்க 3 கொஸ்டின்ஸ் வந்து எழுதுற மாதிரி இருக்கும் வந்து. 4ல 3 வந்து இது எது அப்படின்னா ஜாகிரபியும் என்விரான்மெண்ட்டும் வந்து. ஸோ அதை நம்ம அப்படியே பிளான் பண்ணிக்க வேண்டாம். ஆக மொத்தம் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன பண்ணணும்னா யாருமே எழுதாத கொஸ்டின் சூஸ் பண்ணி எழுதுற அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த கேள்வி யாருக்கும் தெரியாது இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன், நல்லா தெரிஞ்சதை எழுதுறது அப்படின்றது மட்டும்தான். யாரை பத்தி யோசிக்க கூடாது, உங்களை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். உங்களுக்கு எது நல்லா வருமோ அந்த கொஸ்டினை பிக் பண்ணுறது. ஒரு கொஸ்டின் வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம் வந்து. ஸோ ஐயோ இது எழுதிருக்கலாம் அது எழுதிருக்கலாம் சொல்லி பின்னாடி வருது பண்ணலாம். ஒரு நிமிஷம் என்ன பண்ணணும், பிரைன் ஸ்டார்ம் பண்ணுவோம். 5 செகண்ட்ஸ் வந்து பிரைன் ஸ்டார்ம் பண்ணிட்டு அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். கேள்வி பார்த்தோன்னே ஐயோ எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கரெக்டாக எழுதக்கூடாது. அவசரத்தில் எழுதினா நேரிடும் தப்பாயிடும் வந்து. எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு 5 நிமிஷம் 5 செகண்ட் வந்து யோசிக்கணும். ஏன் அந்த 5 செகண்ட் யோசிக்கணும்னா அப்பதான் கேள்வி எப்போதான் நம்ம கிளியரா புரிஞ்சுட்டு அந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அண்டர்லைன் பண்ணும் வந்து. இப்ப சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை 2006 படி சுற்றுச்சூழல் அனுமதி பெறும் செயல்முறையில் உள்ள 4 வெவ்வேறு நிலைகளை பற்றி வரும். அப்ப சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை 2006 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்றது எழுதணும். எதுக்காக கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் 4 வெவ்வேறு நிலைகள் வந்து. ஸோ அப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா இது ஒரு பாட்டு இது ஒரு பாட்டு அவங்களே கம்மா கொடுத்துட்டாங்க புரியுதா. அப்ப 2 பாட்டா வந்து எழுதணும். எடுத்தவொடனே டைரக்டா போயிட்டு வெவ்வேறு நிலைகள் 4 நிலைகள் எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபுல் மார்க் வராது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த அறிக்கையை வந்து கொண்டு வந்தாலும் அந்த அறிக்கையில வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும் வந்து. ஸோ அது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் 4 வெவ்வேறு படிநிலைகள் எழுதணும். ஸோ அப்போ ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம என்ன பண்ணணும்னா பாட்டா பிரிக்கணும். பிரிச்சு எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும், நம்ம அந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வசதியா இருக்கும் வந்து. இப்போ எக்ஸாம்பிள் உயிரினங்களின் துணை கொண்டு தாதுக்களை பிரித்தெடுத்தல் முறை திறந்த வெளி குப்பை கிடங்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு சிறந்த முறையாக உருவெடுத்துள்ளது அப்படின்றது. பயோமைனிங் ஆஸ்
emerged as an effective method to reclaim the open dump sites illustrate. So அப்ப first பயோமைனிங்னா என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம டெஃபினிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும்னா எஃபெக்டிவ் மெத்தட் டு ரெக்ளைம் த ஓப்பன் டம்ப் சைட்ஸ் அப்ப திறந்த வெளியில இருக்கிற குப்பை கிடங்கு நம்ம மீட் எடுக்கிறது. அப்ப அது என்னன்னா அந்த ஏரியா பொல்யூட்டடா இருக்கு, அந்த பொல்யூஷன் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாலையும் இந்த நம்ம பயோ ஆர்கானிசம் போடுறதுனால என்ன பண்ணணும்னா அது என்ன பண்ணணும்னா அது அங்க இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய இல்லைன்னா ஹெவி எலிமெண்ட்ஸ் இருக்கும், ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும், ஸோ அது பாய்சனஸா இருக்கும். அதை இது ஃபுட்டா எடுத்துக்கும். ஃபுட்டா எடுத்து அதை பிரேக் டவுன் பண்ணி சாயிலா மிக்ஸ் பண்ணி சாயிலுக்கு நியூட்ரியன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம திருப்பி என்ன பண்ணா சோசியல் ஃபாரஸ்ட்ரி இல்லைன்னா அர்பன் ஃபாரஸ்ட்ரி ஆர் ஒரு பார்க்கு இக்காலஜிக்கல் பார்க்கு கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ இதெல்லாம் கிரியேட் பண்றதுக்கு எது சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த பயோமைனிங் அப்படின்றத பயன்படுத்தலாம். இப்போ நம்ம வரக்கூடிய பொல்யூஷன் அப்படி இப்போ எக்ஸாம்பிள் குப்பை வருது அப்படின்னா அந்த குப்பை என்ன பண்றாங்க சோர்ஸ்ல இருந்து வரும்போது பிரிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக், கிளாஸ், மெட்டல் அப்படின்னு ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இப்போ கார்ட்போர்டு இருக்கு இல்லை பேப்பர் சம்மந்தப்பட்ட இருக்கு அதையும் ரீசைக்கிள் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஃபுட் வேஸ்ட் இருக்கு அப்படின்னா அதை எடுத்துட்டு போய் டம்ப் பண்ணும்போது அது ஈஸியா மக்கிரும். அப்போ மண்ணோட மண்ணா மக்கும் போது அதை ஃபெர்டிலைசரா நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை அந்த பயோமாஸா நம்ம எடுத்து என்ன பண்ணலாம்னா கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்றாங்க. இப்போ ஆல்ரெடி இருக்கிறத சரி பண்றதுக்கு இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டம்ப் சைட்ஸ் யூஸ் பண்றோம் சொல்லி பார்க்கலாம். ஸோ இது ஃபாலோ பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டினை என்ன பண்ணணும்னா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இதை ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் இதை எழுத போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டின்லையும் இப்போ தேசிய பூங்காக்கள் வனவிலங்கு சரண நன்மைகளை பற்றி எழுதுவோம். மேலும் இந்தியாவில் உள்ள முக்கியமான தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலய பட்டியலிடும். அப்ப கொஸ்டின் என்ன பண்றாங்க இங்க தனியா பிரியுது. அப்ப இது ஒரு ஆஃப் எவ்வளவு மார்க்ல இது கேட்டிருக்காங்க 15 மார்க்ல கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நன்மைகள் பத்தி கேட்டிருக்காங்க, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பட்டியலிட சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் 15 மார்க்ல கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா தேசிய பூங்காக்கள்லாம் என்ன எழுதணும், அடுத்து என்ன பண்ணணும் அதனுடைய நன்மைகள் எழுதணும், அடுத்து வனவிலங்கு சரணாலயங்கள்லாம் என்ன எழுதணும், அதுக்கப்புறம் அதனுடைய நன்மைகள் எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் உள்ள முக்கியமான தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலய பட்டியலிடும். ஸோ இந்த ஆர்டர்ல எழுதினாதான் மார்க் வரும். எழுதவனே தேசிய பூங்காக்கள் நன்மைகள் கடகரன்னு பாயிண்ட், வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு எழுதுனீங்கன்னா 2.5 பேஜ் எழுத முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபினிஷனு, அதுக்கப்புறம் அதனுடைய நன்மைகள் அப்புறம் இதுக்கான டெஃபினிஷன். ஏன்னா இங்க எக்ஸாம்பிள் ஏன் கொடுக்கலன்னா அதான் பட்டியலிட போறோம்ல, அப்புறம் அங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு திருப்பி அதை ரிப்பீட் பண்ண விடாது. அதனால ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா நம்ம அதை மேனேஜ் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி நம்ம ரெண்டா பிரிக்கிறது, அப்புறம் இதுல எப்படி நம்ம எழுதலாம், ஸோ அதுக்கப்புறம் இதை எப்படி பெட்டரா ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். ஸோ அப்போ சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் எது, ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி எது அப்படின்றத சொல்லிடலாம். சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் முக்கியமானது எழுதிடலாம். அப்புறம் தமிழக அளவில் தமிழ்நாட்டு அளவில் இருக்கக்கூடிய பட்டியலிடும் போது நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எது கிரியேட் பண்ணாங்கன்னு எழுதணும். அப்போ நேஷனல் லெவலில் எழுதுறது, அப்புறம் தமிழ்நாட்டு அளவில் முக்கியமான தேசிய பூங்காக்கள் வனவிலங்கு சரணாலயம் சொல்லி தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் பட்டியலிட்டுரும். ஸோ அது மாதிரி எழுதிட்டோம்னா முடிஞ்சு அவ்வளோ. இப்போ 15 மார்க் அட்ரஸ் பண்றது ஈஸியா இருக்கும். அப்போ கொஸ்டினை பிரிக்கிறது, அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய முக்கியமான கீவேர்டை அண்டர்லைன் பண்றது அப்படின்றது. ஸோ இப்போ நீங்க இப்படி அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ என்னன்னா நமக்கு என்னென்ன வேலை இருக்குன்னா தேசிய பூங்காக்கள் எழுதணும், வனவிலங்கு சரணாலயம் என்ன டெஃபினிஷன் எழுதணும், அப்புறம் ரெண்டுத்துக்கும் நன்மைகள் தனித்தனியாக எழுதணும், அப்புறம் பட்டியல் எழுதணும். அப்ப இந்தியாவில் உள்ள முக்கியமான தேசிய பூங்காக்கள் வனவிலங்கு சரணாலயம். இப்போ இந்தியானா இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு வந்துடும். அப்ப இந்தியாவில எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி இப்ப தமிழ்நாடுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, அப்ப இந்தியா எழுதவே கூடாது. கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எழுதும் போது வேணா ஒரு ஜிம்மி கார்பெட் நேஷனல் பார்க் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் இன் இந்தியான்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். அது தப்பு இல்லை. எதுலன்னா நேஷனல் பார்க்கோட சேர்த்து. ஆனா தமிழ்நாடுன்னு கேட்டாலும் தமிழ்நாட்டுல இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். அப்ப தமிழ்நாடுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு இந்தியாவில இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லதுதான். அப்ப இந்தியாவில் கண்டிப்பா உங்களுக்கு ஃபேமஸான பிளேசஸ் தெரியும். மோஸ்ட்லி என்ன பண்றீங்கன்னா நேஷனல் பார்க் பயோஸ்பியர் ரிசர்வ் ஒன்னா இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, வசதியா இருக்கும். தேவைப்பட்டா பயோஸ்பியர் ரிசர்வா எழுதிக்கலாம், தேவைப்பட்டா அது நேஷனல் பார்க்கும் எழுதிக்கலாம். இப்போ மானஸ் அப்படின்றது நேஷனல் பார்க்காவும் இருக்கு, பயோஸ்பியர் ரிசர்வா இருக்கு. அந்த மாதிரி ஸ்டேட் அப்படி படிக்கும் போது என்ன ஆனா இந்த இடத்துல போட்டு அது நேஷனல் பார்க்னு எழுதிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது ஞாபகம் வச்சுக்க ரீகால் பண்றதுக்கு நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு போயிட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஓகேவா?